வணக்கம் ரஜி. கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலும் கேரளா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே கனமழை பெய்து வருகின்றன. இதனால கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய இரு அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருவதனால அணையின் பாதுகாப்பு கருதி காவிரி ஆறு வழியாக கர்நாடக அணைகளில் இருந்து அதிக அளவில் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றன. இந்த உபரி நீரானது தமிழக எல்லையான கிளிகுண்டூர் வழியாக ஒகேனக்கலுக்கு வந்தடைந்து மேட்டூர் அணைக்கு செல்கின்றன. ஒகேனக்கலில் இன்று காலை வினாடிக்கு 57,000 கனஅடியாக உயர்ந்த நிலையில படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்து தற்போது வினாடிக்கு 78,000 கனஅடியாக உயர்ந்துள்ளன. மேலும் கர்நாடகா அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள நீர்வரத்தால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இதனால சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமானது அருவி மற்றும் ஆற்று பகுதியில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த நிலையில சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பென்னாகரம் அடுத்த மடம் சோதனை சாவடி வழியாக ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சுற்றுலா பயணிகளை திருப்பி அனுப்பும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பெரும் அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். தமிழகத்திற்கு காவிரி ஆறு வழியாக வரும் நீர்வரத்தை மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கியதை முக்கிய செய்தியாக கேட்டோம்.